எனது அத்தனை சொத்துக்கள் தொடர்பான விவரங்களையும் தற்போது வழங்க முடியாது, பின்னொரு நாளில் குறிப்பிடுகிறேன். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு தண்ணி காட்டிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் விசாரணைகள் நிறைவுக்கு வந்துவிட்டது. மிக விரைவில் அத்தனையும் வெளியிடப்படும். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. பிள்ளையானை தடுத்து வைத்திருப்பது சட்டத்திற்கு புறம்பானது. இந்த அரசாங்கம் தவறிழைத்து வருகின்றது. கடும் தொனியில் எச்சரித்த ஞானசார தேரர். மீண்டும் கொழும்பு உட்பட பல பகுதிகளில் குண்டு தாக்குதலை மேற்கொள்ள தயாரானார்களா? கைது செய்யப்பட்ட நபரால் பெரும் பரபரப்பு. ஈரானின் கப்பலை வளைத்து பிடித்த அமெரிக்க கடற்படை, மீண்டும் பரபரப்பாகும் மோதல். ரணில் விக்ரமசிங்கவின் பிரித்தானியாவிற்கான பயணம் தொடர்பில் மீண்டும் எழுந்துள்ள சர்ச்சை. நுவரேலியாவிற்கு சுற்றுலாவுக்கென வந்திருந்த இளைஞர்கள் மீது துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்திய மஹிந்த ராஜபக்ச காலத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்லால் ஜெயசேகர அதிரடி கைது. இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் தலைவர் சம்மி சில்வா உடனடியாக பதவி விலக வேண்டும், உத்தரவிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் உத்தரவின்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது சொத்துக்கள் மற்றும் கடன்கள் தொடர்பான பிரமாண பத்திரத்தை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளார். இருப்பினும் அந்த அறிக்கையில் அவர் தனது சொத்துக்களின் ஒரு பகுதி குறித்த தகவல்களை மட்டுமே வெளியிட்டதாக கூறப்படுகின்றது. தொடர்புடைய ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்காக லஞ்ச ஆணையத்திற்கு வழங்கப்பட்ட 16 நாள் காலக்கெடு அன்று முடிவடைந்த நிலையில் மீதமுள்ள பகுதிகளை ஒப்படைக்க முன்னாள் ஜனாதிபதி கூடுதல் அவகாசம் கோரியுள்ளார். சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் முழுமையாக கிடைத்தவுடன் மேலதிக விசாரணைகள் தொடங்கப்படும் என திட்டமிடப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் ஏனைய மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளில் தொடர் குண்டு தாக்குதல்களை நடத்த நபர் ஒருவர் தயாராகி வருவதாக சமூக வலைத்தளங்கள் மற்றும் சில இணையதளங்களில் வெளியாகி வரும் செய்திகளை போலீசார் மறுத்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எப்யூ வுட்லர் கருத்து தெரிவிக்கையில், இந்த தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை. அத்துடன் இவ்வாறான எந்த ஒரு சம்பவமும் பதிவாகவில்லை. பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிபானை இம்ரானின் சகா ஒருவர் இச்சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். திங்கட்கிழமை ஜாயில பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் தொடர் குண்டு தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருந்தார் என்ற செய்திகளும் பொய்யானவை என தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என தெரிவித்துள்ளார். இலங்கையை உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மிகவும் குறுகிய காலத்திற்குள் வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடியும் என எதிர்பார்ப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இந்த விசாரணைகள் தற்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் எட்டப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த விசாரணைகளை சரியான முறையில் முன்னெடுப்பதற்காக காவல்துறையினரும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். விசாரணைகள் தொடர்பான விவரங்கள் நீதிமன்றத்திற்கு அறிக்கையிடப்பட்டுள்ளதாகவும் மிக குறுகிய காலத்தில் இவற்றை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டுவர முடியும் என தான் நம்புவதாகவும் அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மாத்திரமின்றி நாட்டில் இடம்பெற்ற அனைத்து சட்டவிரோத செயற்பாடுகள், ஊழல், மோசடி மற்றும் நிதி முறைகேடுகள் தொடர்பான விசாரணைகளும் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன் மக்கள் நம்பிக்கையை பாதுகாக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் என அவர் வலியுறுத்தினார். இதேவேளை இம்முறை மே தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் நடத்தப்படவுள்ள அனைத்து மே தின பேரணிகளுக்கும் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுமையாக தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தற்போது புதிய உத்வேகத்துடன் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக அரசாங்கம் எடுக்கும் முயற்சிகளைப் போலவே பொதுமக்களின் அர்ப்பணிப்பு மிக முக்கியமானது என அதன் போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன்படி மனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையிலும் நீதியை நிலைநாட்டும் வகையிலும் சுயாதீனமான, நம்பகமான மற்றும் வெளிப்படைத்தன்மை கொண்ட விசாரணை மற்றும் நீதித்துறை செயல்பாடுகளுக்கு தாங்கள் முழுமையாக ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தொடர்ந்தும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணை
விசாரணைகளை மிகவும் குறுகிய காலத்திற்குள் வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடியும் என எதிர்பார்ப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். இந்த விசாரணைகள் தற்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவற்றில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தற்போது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானிடமிருந்து மிக முக்கிய தகவல்கள் கிடைக்கப்பெற்றதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட அரசாங்கம் பகிரங்கமாக வெளியிட்ட அறிவிப்பு உண்மைக்கும் புறம்பானது என்று கலக்குட அத்தே ஞானசாரதீரர் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய மிக முக்கியமான தகவல்கள் கிடைக்கப்பெற்றதாக ஜனாதிபதியும் அமைச்சர்கள் பகிரங்கமாக தெரிவித்திருந்தனர். எனினும் ஓராண்டுக்கு பிறகு தாக்குதல் செய்யப்பட்ட அறிக்கைகளில் அந்த தகவல்கள் இல்லை, அவை மாயமாகியுள்ளன. பிள்ளையான் கூறியதாக சொல்லப்படும் தகவல்களை அந்த அறிக்கை உறுதிப்படுத்தவில்லை. குறிப்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்த பி அறிக்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் இடையில் நேரடி தொடர்பு இருப்பதாக எந்த ஒரு விடயமும் உள்ளடக்கப்படவில்லை. மட்டக்களப்பு சிறையில் இருந்தபோது சஹ்ரான் ஹாசிமின் குழுவினருக்கும் பிள்ளையானுக்கும் இடையில் தொடர்புகள் ஏற்பட்டதாக ஆசாத் மௌலானா குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். தற்போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ ஆவணங்களில் இத்தகைய தகவல்களின் இடம்பெறவில்லை. அரசியல் லாபங்களுக்காக கூறப்பட்ட இத்தகைய கருத்துக்கள் உண்மைக்கு அப்பாற்பட்டவை என்பது இப்போது நீதிமன்ற அறிக்கைகளினூடாக தெரியவந்துள்ளது என தெரிவித்துள்ளார். ஆசியாவில் ஈரானிய கச்சா எண்ணெயை கடத்தியதற்காக முன்னர் தடை செய்யப்பட்டிருந்த ஒரு எண்ணெய் கப்பலில் அமெரிக்க படைகள் நிலை கொண்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. சமூக ஊடக பதிவு ஒன்றில் அமெரிக்க படைகள் பார்வையிடுவதற்கான உரிமையின் பேரில் கடல்வழி தடையை மேற்கொண்டதாகவும் மற்றும் எந்தவித அசம்பாவிதமும் இன்றி MT டிஃபானி கப்பலில் ஏறியதாகவும் பென்டகன் தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்காவின் போரில் தெஹ்ரானுடன் தொடர்புடைய எந்த ஒரு கப்பலையும் அல்லது அதன் அரசாங்கத்திற்கு உதவக்கூடிய ஆயுதங்கள், எண்ணெய், உலோகங்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் போன்ற பொருட்களை கொண்டு செல்வதாக சந்தேகிக்கப்படும் கப்பல்களையும் தடுப்பதற்கான சமீபத்திய நடவடிக்கை இதுவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்கனவே பலவீனமாக உள்ள போர் நிறுத்தம் காலாவதியாவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னரும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க பாகிஸ்தான் முயற்சிக்கும் வேளையிலும் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கப்பல் கண்காணிப்பு தரவுகளின்படி MT டிஃபானி கப்பல் செவ்வாயன்று இந்திய பெருங்கடலில் இலங்கைக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில் எண்ணெயை ஏற்றிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது போட்ஸ்வானா கொடியிடப்பட்ட கப்பலாக இருந்த போதிலும் பென்டகன் MT டிஃபானி நாடற்றது என்று விவரித்துள்ளது. செவ்வாயன்று கப்பல் எங்கு இந்த நேரத்தில் கைப்பற்றப்பட்டது என்பதை அந்த அறிவிப்பில் துல்லியமாக குறிப்பிடவில்லை. நாங்கள் தெளிவுபடுத்தியபடி சட்டவிரோத வலையமைப்புகளை சீர்குலைக்கவும் ஈரானுக்கு பொருள்சார் ஆதரவை வழங்கும் தடை செய்யப்பட்ட கப்பல்கள் எங்கு செயல்பட்டாலும் அவற்றை இடைமறிக்கவும் உலகளாவிய கடல்சார் நடைமுறைகளை முயற்சிகளை நாங்கள் தொடர்வோம் என்று பென்டகன் அறிவித்துள்ளது. நாட்டின் ஜனாதிபதி ஒருவரின் பயணங்களை உத்தியோகபூர்வம் தனிப்பட்ட விஜயம் என பிரித்து பாதுகாப்பு வழங்க முடியாது. அதனால் ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணத்தின் போது அவரின் பாதுகாப்புக்காக செலவிட்ட தொகை நீதியானதாகும் என ஜனாதிபதி சட்டத்தரணி SG ஜெயநாக தெரிவித்தார். கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். எமது நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதி ஒருவர் தேர்தல் மூலம் 5 வருடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டார். சில சந்தர்ப்பங்களில் அவ்வாறு தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதிக்கு குறித்த பூரண காலம் வரை பதவியில் இருக்க முடியாத சந்தர்ப்பம் ஏற்படும் போது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையானவர்களின் வாக்குகளினால் தெரிவு செய்யப்படும் ஒருவர் ஜனாதிபதியாக செயற்படுவார். அதன் பிரகாரமே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தெரிவாகினார். நாட்டு மக்களால் 5 வருடங்களுக்கு தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதி ஒருவருக்கு பாரிய பொறுப்புகள் இருக்கின்றன. அவர் அரசு தலைவர், முப்படைகளின் தலைவர், நாட்டின் தலைவர். அதனால் அவருக்கு பாதுகாப்பு வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். பாதுகாப்பு வழங்கும் போது எவ்வாறான சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதில் பலரும் பல கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக அவர் உத்தியோகபூர்வ விஜயங்களை மேற்கொள்ளும் போது அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என சிலர் தெரிவிக்கின்றனர். ஆனால் ஜனாதிபதி ஒருவருக்கு பாதுகாப்பு வழங்கும் விடயத்தில் அவரின் பயணங்கள் உத்தியோகபூர்வமா இல்லையா என்பது அவசியமில்லை. அவரின் நடவடிக்கை உத்தியோகபூர்வமாக இருந்தாலும் தனிப்பட்ட விடயமாக இருந்தாலும் அவருக்கு தொடர்ச்சியாக பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். 1978 நிறைவேற்ற ஜனாதிபதி முறைமை வந்ததன் பின்னர் போலீஸ் பிரிவுகள் பாதுகாப்பு பிரிவு எனவும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு எனவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் சுமார் 1000 பேர் வரை அதிகாரிகள் இருக்கின்றனர். அவர்களுக்கு விசேட வெளிநாட்டு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. அதற்கான அனைத்து செலவுகளையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்கின்றது. ஜனாதிபதிக்கு சரியான பாதுகாப்பை வழங்குவதற்கே அவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றது.
அதனால் ஜனாதிபதி ஒருவருக்கான பாதுகாப்பு ஜனாதிபதி பதவியிலிருந்து பிரிக்க முடியாத ஒன்றாக அமைந்திருக்கின்றது. அதனால் அவருக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு அவர் எவ்வாறான பயணங்களை மேற்கொள்கிறார் என்பது சம்பந்தமில்லை. அதன் பிரகாரம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த சந்தர்ப்பத்தில் அவர் கியூபாவுக்கு சென்றிருந்தார். அப்போது அவருடன் பாதுகாப்பு பிரிவினர் சிலரும் சென்றிருந்தனர். அவர்களுடனே அமெரிக்காவுக்கு சென்றார். அதன் பின்னர் அந்த பாதுகாப்பு அதிகாரிகளுடனே லண்டன் வந்தார். அதனால் நாட்டின் ஜனாதிபதி ஒருவர் அந்த பதவியில் இருக்கும் வரை 24 மணி நேரமும் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கோல்ஃப் விளையாட சொல்கின்ற போது அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது. அதனால் ஜனாதிபதி ஒருவர் தனிப்பட்ட மற்றும் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளும் போது அவருக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தலில் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. அதனால் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்காக செலவழிக்கப்பட்டிருந்தால் அது நியாயமான சட்ட ரீதியான செலாவே தவிர வீண்விரயம் என கருதப்படுவதில்லை என்றார். இரத்தினபுரி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர இன்று நூரேலியா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக நூரேலியா போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கியை காட்டி ஒருவரை அச்சுறுத்திய குற்றச்சாட்டின் கீழ் நூரேலியா போலீசாரால் அவர் நேற்று செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டார். தனது குடும்பத்தினருடன் நூரேலியாவிற்கு வருகை தந்திருந்த பிரேமலால் ஜெயசேகர அவிசாவளையில் இருந்து சுற்றுலா வந்த ஒரு குழுவினருடன் ஏற்பட்ட தர்க்கம் மோதலாக மாறியதில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அவர் தன்னிடமிருந்த பிஸ்டல் ரக துப்பாக்கியை காட்டி அக்குழுவினரை அச்சுறுத்தியதாக கிடைத்த முறைப்பாட்டிற்கமைய நுரேலியா குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டார். குறித்த துப்பாக்கிக்காக பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரம் 2025ஆம் ஆண்டுடன் காலாவதியாகியுள்ளமை போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் ஷம்மி சில்வாவை உடனடியாக பதவியிலிருந்து விலகுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வீரர்களிடமிருந்தும் பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் எழுந்த கடும் அழுத்தங்களுக்கு மத்தியில் ஜனாதிபதி இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது. இதன்படி ஷம்மி சில்வாவிற்கு பதிலாக முன்னாள் கிரிக்கெட் வீரரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரான் விக்ரமரத்ன தலைமையில் புதிய இடைக்கால குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. கடந்த 8 ஆண்டுகளாக அரசியல் செல்வாக்கு மற்றும் முறைகேடான அதிகார பலத்தின் மூலம் தலைவர் பதவியில் நீடித்து வந்த ஷம்மி சில்வா தற்போது தனது பதவியை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் நிலவும் ஊழல் நிறைந்த நிர்வாக மாற்றத்தை சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கு அறிவித்துள்ளதாகவும் இது ஒரு உள்நாட்டு விவகாரம் என்பதால் அதற்கு ICC அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அரசாங்க வட்டாரங்கள் கூறுகின்றன. நிதி முறைகேடுகள், அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் தன்னிச்சையான போக்கை கடைபிடித்ததாக ஷம்மி சில்வா மீது கடந்த காலங்களில் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக 2023ஆம் ஆண்டில் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொஷான் ரணசிங்கவிற்கும் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் ஏற்பட்ட மோதலுக்கு ஷம்மி சில்வா விவகாரமே காரணம் என குற்றம் சாட்டப்பட்டது. இவ்வாறானதொரு பின்னணியில் ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் மற்றும் தணிக்கையாளர் நாயகத்தின் பல விசாரணை அறிக்கைகள் இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தில் பாரிய மாற்றத்தை கோரியிருந்த நிலையில் தற்போது அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. தமது தேர்தல் வாக்குறுதிக்கமைய அரசு நிறுவனங்களை சுத்தப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஜனாதிபதி இதனை செய்துள்ளதாக கருதப்படுகின்றது. இந்த நிலையில் நிலைமைக்கு முகம் கொடுப்பதற்காக ஷம்மி சில்வா ஜனாதிபதியிடம் 1 வார கால அவகாசம் கோரியுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது.